டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? லெஜெண்ட் அண்ணாச்சியினுடைய அடுத்த திரைப்படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. லெஜெண்ட் அண்ணாச்சி நடித்துக் கொண்டிருக்கிற திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக வெளியாகிவிடும். சார், எதிர்காலத்தில் நடிகர்களே இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாகவே திரைப்படங்கள் வரும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னென்னு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. நடிகர்களே இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தில் திரைப்படங்கள் உருவாகக்கூடும். ஆனால் அந்த படங்களில் உயிர் இருக்குமா அப்படின்றது தான் சந்தேகம். 90களில் மல்டிஸ்டாரர் திரைப்படங்கள் நிறைய வந்து நல்ல வரவேற்பும் பெற்றுச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரியான மல்டிஸ்டாரர் படங்கள் வர்றதே அபூர்வமாக இருக்கே. தக் லைஃப் திரைப்படத்துக்கு அப்புறமாவது இனி தமிழ் அந்த மாதிரியான திரைப்படங்கள் வருமானு பொள்ளாச்சியிலேருந்து கணேஷ் விஜய் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்திலே சிவகார்த்திகேயன், ரவி மோகன் மற்றும் அதர்வா ஆகிய 3 பேரும் இணைந்து நடிக்கிறார்கள். இதுபோல பல திரைப்படங்கள் ஒன்றாக இணைந்து நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் எதிர்காலத்தில் மிக அதிகமான அளவிலே உருவாகும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சார், லென்ஸ் நிகழ்ச்சியில் எப்போவாது வாசகர்கள் கேட்குற கேள்விக்கு உண்மையை மறைச்சு பதில் சொல்லியிருக்கீங்களான்னு கனடாலேருந்து மாலினி கேட்டிருக்காங்க. சில பதில்களை சொல்லும்போது கொஞ்சம் நாசுக்காக பதில் சொல்லியிருப்பேனே தவிர உண்மையை மறைத்து இந்த லென்ஸ் நிகழ்ச்சியில் நான் சொன்னதில்லை. உண்மையை மறைத்து சொல்கிறதா இருந்தால் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த நிகழ்ச்சி? நடிகர் சூர்யாவுக்கு ரசிகர்கள் மத்தியில் வாக்குகள் குறையுதான்னு நாங்குநேரியிலேருந்து ஆறுமுகம் கேட்டிருக்காங்க. சூர்யாவுக்கு ரசிகர் மத்தியிலே செல்வாக்கு குறைந்திருப்பதாகவோ அல்லது குறைந்து கொண்டிருப்பதாகவோ சொல்ல முடியாது. ஏன்னா ரெட்ரோ திரைப்படத்துக்கே பார்த்தீங்கன்னா முதல் நாள் அன்றைக்கு அந்த அளவுக்கு திரைப்படம் வசூல் செய்தது. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்க வந்தாங்க. ஆனால் அந்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை ரெட்ரோ திரைப்படம் முழுமையாக நிறைவேற்றியதா என்றால் இல்லை. அதனால் இதை சரி செய்து கொள்ள வேண்டியது சூர்யா தான். அவர் மட்டும் நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் தொடர்ந்து நடித்தார் என்றால் தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய இடத்தை அவர் அடையக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. சூர்யா அதற்கென்று தனியாக ஒரு குழுவை அமைத்து கூட செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆலோசனை. சார், தமிழ் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஒரு நடிகருக்கு மகளாகவும் பின்னால் அவருக்கு ஜோடியாகவும் நடித்த நடிகை யாருன்னு மாத்தூர்லேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. மகளாக நடித்து அவருக்கே ஜோடியான நடிகைகளில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மீனாவை சொல்லலாம். ரஜினிகாந்தோடு குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் தான் மீனா. அதற்கு பின்னாலே அவருக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. குகநாதனுடைய தயாரிப்பிலும் எஸ்பி முத்துராமனுடைய இயக்கத்திலும் உருவான கனிமுத்து பாப்பா அப்படின்ற படத்தில் ஜெய்சங்கருடைய மகளாக நடித்தவர் தான் ஸ்ரீதேவி. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா டாக்ஸி டிரைவர், முடிசூடாமன்னன் போன்ற ஒரு சில திரைப்படங்களிலே ஜெய்சங்கருக்கு ஜோடியாக அவர் நடித்தார். இசையமைப்பாளர் இளையராஜா சார் தமிழ் அண்ட் தெலுங்கு திரைப்படங்களை தவிர வேறு மொழி திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரான்னு திருமுலைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. இசைஞானி இளையராஜா தமிழ் தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, சம்ஸ்கிருதம், ஆங்கில மொழி படங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார். பிரபுதேவா மாஸ்டர் முதல்ல நடனம் அமைச்ச முதல் படம் அண்ட் பாடல் எதுன்னு சொல்ல முடியுமான்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. பிரபுதேவா நடனம் அமைத்த முதல் திரைப்படம்னா அது வெற்றி விழா என்ற திரைப்படம். ஆனால் அந்த படத்தினுடைய டைட்டிலில் அவருடைய பெயர் நடன இயக்குனர் என்று இடம்பெற்றிருக்காது, நடன உதவியாளர் என்று இடம்பெற்றிருக்கும். திரைப்படங்களுக்கு 100% டாக்ஸ் என்ற ட்ரம்பினுடைய முடிவுக்கு மற்ற நாடுகள் பதிலடி கொடுக்கிற வகையில் அமெரிக்க திரைப்படங்களுக்கும் 100% டாக்ஸ் போட்டால் ட்ரம்ப் தன்னுடைய முடிவை திரும்ப பெறுவாரா? அண்ட் இது நடந்த அமெரிக்க படங்கள் மிகப்பெரிய பாதிப்பு சந்திக்கும். ஏனைய நாடுகள் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷால் கேட்டிருக்காங்க. வெளிநாட்டிலே உருவாகி அமெரிக்காவிலே திரையிடப்படுகின்ற எல்லா படங்களுக்கும் 100% அதிகமாக வரி விதிக்கப்படும் அப்படின்ற போக்கை ட்ரம்ப் தொடர்ந்து கடைபிடித்தார் என்றால் நிச்சயமாக மற்ற நாடுகளும் அதற்கு எதிர்வினை ஆற்றத்தானே செய்வாங்க. நடிகர் தனுஷ் பல திரைப்படங்களை நடிக்கிறாரு. ஆனால் படங்கள் வெளியாகிறதுல ஏன் இவ்வளவு தாமதம்னு தாம்பரம்ல இருந்து லலிதா கேட்டிருக்காங்க. படங்களை ஒப்புக்கொள்வதை பொறுத்தவரையிலே தனுஷ் திட்டமிட்டு செயல்படுகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் படத்தினுடைய வெளியீட்டை அப்படி திட்டமிட மாட்டேன் என்கிறார். அதுதான் அவர்கிட்ட உள்ள பலவீனம். அதையும் அவர் முறைப்படுத்தினார் என்றால் நல்லாயிருக்கும். இந்தியன் படத்துடைய பாகம் 3 டிராப் ஆகுதுன்னு குமுதம் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு தோர்ணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. இந்தியன் 3 திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படம் டிராப் செய்யப்படுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அந்த இறுதி முடிவை இது வரைக்கும் லைக்கா நிறுவனத்தினரோ சங்கரோ கமல்ஹாசனோ எடுத்ததாக தெரியல. சார், முள்ளும் மலரும் திரைப்படத்தை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அதில் ஒவ்வொரு காட்சிகளுமே ஓவியம் மாதிரி இருந்தது. நடிகை ஷோபாவுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான் அந்த படத்தினுடைய முதுகெலும்புன்னு நான் சொல்லுவேன். எப்படி மகேந்திரன் சார்னால தன்னுடைய முதல் படத்தில் இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு சாத்தியமாக இருந்துச்சுன்னு மலேசியாவிலேருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. மகேந்திரனுடைய திரைப்படங்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, மகேந்திரன் திரை மொழியை மிகச்சரியாக உணர்ந்திருந்தார். அதுதான் அவருடைய படங்களுக்கும் மற்ற படங்களுக்கும் வித்தியாசமாக அமைந்தது.
இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்டிருக்க இந்த பதட்ட நிலை காரணமா அடுத்த வாரங்களில் ரிலீஸ் ஆக இருக்கிற படங்கள் அண்ட் படப்பிடிப்புகள் தள்ளி வைக்கப்படுமா அண்ட் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் படப்பிடிப்புகள் நடந்தால் அது சரியா இருக்குமான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற போர் காரணமாக படப்பிடிப்புகள் தடைபடுவதற்கு வாய்ப்பில்லை. எல்லா தொழிற்சாலைகளிலையும் எப்படி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றனோ அது மாதிரி இந்த கனவு தொழிற்சாலையிலும் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். தெலுங்கு நடிகரான பாலகிருஷ்ணா சாரனுடைய படங்களுடைய மொத்த பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 60 கோடிக்கு தான் இருக்கு. ஆனா ஜெயிலர் பார்ட் 2 திரைப்படத்துல ஒரு 5 நிமிஷ காட்சிக்கு 50 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு சன் பிக்சர்ஸ் முன் வருவாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீங்களே உங்களுடைய கேள்வியினுடைய இறுதி பகுதியில் மிகச்சரியாக அந்த கேள்வியை முடிச்சிருக்கீங்க. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணனுடைய திரைப்படங்கள் எந்த பட்ஜெட்டில் உருவாகின்றன அப்படின்றத நீங்கள் இவ்வளவு சரியாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கும் போது சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு அது தெரியாமல் இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகருக்கு என்ன சம்பளம் கொடுத்தா கட்டுப்படி ஆகுமோ அதைத்தான் கொடுப்பாங்களே தவிர மற்ற தயாரிப்பாளர் மாதிரி ஃபேன்சியாக சம்பளத்தை கொடுக்கின்ற நிறுவனம் இல்லை சன் பிக்சர்ஸ் நிறுவனம். அதிக பொருட்செலவில் உருவாகிட்டு இருக்க பெரிய திரைப்படங்கள் இப்போ தொடர் தோல்வியை சந்திக்கிறதுனால நடிகர்களுடைய சம்பளத்தில் அது பாதிக்கப்படுமா? அண்ட் இந்த மாதிரியான ஆக்ஷன் திரைப்படங்கள் மக்களுக்கு சலிப்பை உண்டாக்கிருச்சான்னு மலேசியாவிலிருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. ஆக்ஷன் படங்களை பொறுத்த வரைக்கும் அது போன்ற படங்களை பார்ப்பதிலே ரசிகர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மைதான். திரைப்படங்களுடைய தோல்வி காரணமாக நடிகர்கள் யாரும் தங்களுடைய சம்பளத்தை குறைத்து கொண்டதாக தெரியல. இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு சில திரைப்படங்களுடைய தோல்விக்கு பின்னாலே தங்களுடைய சம்பளத்தை ஏற்றி கொண்ட கதாநாயக நடிகர்கள் கூட இங்கே இருக்காங்க. சார், கேங்கஸ் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த வடிவேலு சாரனுடைய நகைச்சுவை காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சேலம்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. கேங்கஸ் திரைப்படத்தை நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் அந்த படத்திலே வடிவேலுடைய காட்சிகள் ரசிகர்களுக்கு நிறைவை தந்ததாக தெரியல. அப்படி நிறைவை தந்திருந்தால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக அமைந்திருக்குமே. சர்வதேச சினிமா ரசிகர்களிடையே ஃபேமஸான தமிழ் திரைப்படங்கள்னு ஏதாவது இருக்கா? ஈரான், கொரியா மாதிரி மற்ற ரசிகர்கள் கிட்ட தமிழ் திரைப்படங்கள் போய் சேராததுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இதுவரையிலே சர்வதேச சினிமா தளத்திலே தமிழ் திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே பிரசித்தி பெற்றதாக சொல்ல முடியாது. ஆனால் எதிர்காலத்திலே அது நடைபெறுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இப்போ ஓடிடி எல்லாம் பெரியதுக்கு பின்னால் தான் தமிழ் படங்களை வெவ்வேறு மொழிகளிலே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது. அதனால் எதிர்காலத்திலே தமிழ் சினிமா இது போன்ற பல சாதனைகளை செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்று ஒரு தகவல். தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்தவரையிலே எந்த படத்தை அவங்க விரும்பி பார்ப்பாங்க, எந்த படத்தை பார்க்க மாட்டாங்க, எந்த படத்துக்கு பாராட்டோடு நிறுத்திடுவாங்க அப்படின்றதெல்லாம் சரியாக கணிக்கவே முடியாது என்று ஒரு பதிவிலே கருத்து தெரிவித்திருக்கின்ற கமல்ஹாசன் 16 வயதிலே படம் வெளியான போது இந்த அளவுக்கு அந்த படத்துக்கு ரசிகர்கள் வரவேற்பு கொடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த படத்தை அப்படியே ஒரே தூக்கிட்டாங்க. வித்தியாசமாக செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு உருவானது தான் 16 வயதிலே. அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை ரசிகர்கள் தந்தார்கள். அந்த படத்தினால் பாரதி ராஜாவுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, பல பேருடைய வாழ்க்கை மாறியது என்றும் அந்த பதிவிலே கருத்து வெளியிட்டிருந்தார் கமல்ஹாசன். கமல்ஹாசன் சொன்ன அந்த பதிலை படித்து பார்த்த ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் சொன்ன மாதிரி 16 வயதிலே படம் காரணமாக பலருடைய வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்றது உண்மைதான். ஆனால் அப்படி ஒரு மாற்றத்தை தந்த சினிமாவை மாற்றுவதற்கு யாராவது முயற்சி செய்கிறீங்களா என்று கமல்ஹாசனை பார்த்து கேட்டார். உங்களுடைய குரல் மிகவும் நியாயமான குரல். இன்னும் சரியாக சொல்லணுன்னா எங்களுடைய குரலும் அதுதான். இன்றைக்கு பார்த்திங்கன்னா மொத்த இந்தியாவிலும் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் தயாராகின்றன. அப்படி உருவாகின்ற படங்களை உலக சினிமாக்களோடு போட்டியிடுகின்ற அளவிலே தரமான படமாக தயாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயமைப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம எத்தனை பேர் முயற்சி பண்ணுறோம், எத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நாம் வருடாவரும் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா விடை திருப்திகரமாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் முறையான தொழிற்கல்வி இருக்க அது மிகவும் அவசியம். அது உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்று அந்த பத்திரிகையாளருக்கு பதில் சொன்னார் கமல்ஹாசன். நீங்கள் நடிக்கணும்னு தான் சென்னைக்கு வந்தீங்க, அந்த ஆசை நிறைவேறிச்சா? இல்லை சார், இல்லை. நான் இங்கே ரெகுலராக இல்லை, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நினச்சிட்டாங்க. பாரதி ராஜாவோட எப்படி பழக்கம் ஏற்பட்டது? எண்ணூர் தோழம் பழக்கும் போதே டைரக்டருக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணிவிட்டா, அந்த பாபு வேகமாக வந்தவன். பாலச்சந்திரோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சுதா? வெற்றி தொழிலாளருக்கும் இயக்குனருக்கும் பெரிய சண்டை ஆண்டாள் தேட்டரில். இவங்கெல்லாம் வராங்கங்கிற மெசேஜ் கிடைச்சது.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.